பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நீ விசுவாசிக்கணும், அதைத்தான் சொல்லி வரேன். நீ விசுவாசிக்கணும், கர்த்தர் கட்டாயம் அற்புதம் செய்வார். ஏன்னா அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதத்தை அதிசயமாக கேட்டு 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 தேவனுடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்தான். ஆனால் இவனோட போன ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் யுத்தத்துக்கு போய் நிற்கிறாங்க. அந்த பக்கம் மீதியானியர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் இஸ்ரவேலர். இப்படி நிற்கும் போது கர்த்தர் கிதியோன்ட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? எப்பா, மீதியானியர் உன் கையில் நான் ஒப்பு கொடுக்குறதுக்கு நீ ரொம்ப பேரை கூப்பிட்டு வந்திருக்கிய, இது ரொம்ப ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? உங்கள் ஆளுக்கு எப்படிப்பட்ட ஆளுக்க, என் கை தான் ரட்சித்ததுன்னு என்ன செஞ்சிருவான்? வீம்பு பேசிடுவான். ஆனால் அந்த வீம்புக்காரனுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸை கொடுத்துடக்கூடாது. அதனால் நீ ஒரு காரியத்தை செய்யுங்கிறார். உங்கள் வேதாகமத்தை மறுபடியும் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு கொஞ்சம் பேரை கொண்டு முடியும், அநேகம் பேரை கொண்டாவது என்ன செய்ய முடியும்? ரட்சிக்க முடியும். நாம் நினைக்கிறோம், ஐயா எப்படி ஆகும்? அவரால் எல்லாம் இல்லாத இடத்துல இருக்கவும் வைக்க முடியும், இருக்கிற இடத்துல இல்லாமல் ஆக்க முடியும். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தை போற்றி துதிப்போம் தேவனே புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனே புனித இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இன்றும் என்றுமா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்மாவின் கீதமே இதமே தேசுவை ஏற்றி மகிழ்வே தேசுவை கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பில் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பில் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே நேசுவை என்றும் ஏற்றி மகிழ்வே நேசுவை என்றும் ஏற்றி மகிழ்வே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மீதியானியரை வாசிங்க. மீதியானியரை அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி
நான் மீதியானியரை ஆ, உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆ. அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தேவை கொஞ்சம் ஜனத்தை கொண்டு கூட அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா ஏற்கனவே தெரியும், இயேசு இந்த உலகத்தில் வரும்போது எத்தனை அப்பத்தை வச்சு அற்புதம் செஞ்சாரு? 5 அப்பம் 2 மீன். அதை வச்சு எத்தனை பேருக்கு? 5000 ஸ்திரீகளும் புருஷர்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு 12 கூட. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா, ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு கண்வானவர்களே, அவர் உயிர் தெழுந்த போது கூட அப்புறம் அப்பத்தை பிட்டவன தான் சீசர்களுக்கே விளங்குச்சு, ஆசீர்வதித்தார். ஏன்னா இந்த அப்பம் சில நேரத்தில் நமக்கு தெரியாது, ஜீவ அப்பம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீ கூட்டு வந்த ஆட்கள் ரொம்ப ஜாஸ்திராப்பாடே. ஏன்னா நம்ம ஆட்களை புரியாத உனக்கு நான் இல்லைன்னா அது ஜெயிச்சிருக்காதுன்றான். ஏன் பலத்தினால தான் ஜெயிச்சேன். ஏன்னா நம்ம பாடணும்ல, எல் பலனே எல் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே நுரைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா பொன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜா பொன் மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரத்தையும் மறந்திருப்பேன். ஆனால் மனுஷன் வீம்பு வந்துடும். அதனால தான் சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் கூட இருக்கிறவங்க ரொம்ப அதிகம், ஜனம் ரொம்ப அதிகம், ஆகையினால என்ன செய்ய போறீங்க? என் கை என்னை ரட்சித்தது என்று வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ. ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிப்பாரு, உங்க ஆளு எப்படிப்பட்டவன் தெரியும்னாரு. இதான் அர்த்தம். நம்ம ஆட்க பேச்செல்லாம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் சூழ்நிலை வந்தால் ஓடி போயிடும். ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ, யாரோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போகிறவன் என்று, வேகமா ஓடிப்போங்க என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். எல்லா பேருக்கும் காதுல விழுகிற மாதிரி சத்தம் போட்டு சொல்லுனார். அப்பொழுது ஜனத்தில் 22000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். அடே அப்பா, எவ்வளவு பேரு? 22,000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படித்தான் கூட நிறைய வருவான், கடைசி மட்டும் நிற்கிறவன் யாரு? வேதம் சொல்லுது, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு அநேகர் கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் எதை கட் பண்ணணுமோ அவருக்கு தெரியும். அந்த 22,000 பேரை கட் பண்ணோன்னு நாமளாக இருந்தால் சொல்லுவோம், ஐயோ ஒருத்தர் போயிட்டாலே புலம்புறோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம். நோ, ஏன்னா அவரில் நம்மை நடத்துகிறார், அவரில் நம்ம நடத்துகிறார். நம்ம அநேக நேரம் அதை மறந்துடுறோமே, நம்ம பாடுறது எல்லாத்தையும் மறந்து. கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுவா, சட்டைகளால் காத்திடுவார். 1000-10,000 பேர்கள் ஒரு பக்கம் விழுந்தாலும், 1000-10,000 ஒன்றும்
என்றென்றும் பாக்கியமா. ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியமா. கர்த்தர் நித்தம் என்னை, கர்த்தர் நித்தம் என்னை, கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுமா, செட்டைகளால் காத்திடுமா. பகலில் வெயிலாகினோ, இரவில் நிலவாகினோ, பகலில் வெயிலாகினோ, இரவில் நிலவாகினோ, ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுமா, செட்டைகளால் காத்திடுமா, கர்த்தர் நித்தம் என்னை நடத்திடுமா. நமக்கு தெரியுதுல்ல, கொஞ்சம் பேர் போதுங்க ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு, மைனாரிட்டி. நம்ம இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டா புலம்புறோம். ஆண்டவர் 22,000 பேர் ஓடியே போயிட்டான். பயமும் திகிலும் உள்ளவன் விரைவாக ஓடி பண்ணணும். 22,000 பேர் வாசிங்க. அது மட்டும் இல்ல, 10,000 பேர் மீதியா இருந்தார்கள். இருந்தவன் எத்தனை பேர்? 10,000 பேர். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் பாருங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், ஆமா இன்னும் ரொம்ப பேருப்பா, அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. எதுக்கு தெரியுமா? அங்க பரிசோதிப்போம். எவன் ஆகாதவனோ அவனை கொண்டுதான் நான் அற்புதத்தை செய்ய போறேன். ஏன்னா அவர் தெரிந்து கொள்ளுகிறார், பேதைகளை ஞானிகளாக்குகிறவர், பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவருடைய அற்புதம்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆகாதவனை கொண்டு தான், மீன் பிடிக்கிற பேதுருவை கொண்டு தான் பெரிய பிரசங்கம் பண்ண வச்சார். ஏன்னா சகுலாது பவுலா முன்னாடி படிச்சிருந்தவன், கமாலியருடைய பாதத்தில் வேதத்தை நன்று கட்டவன். பேதுரு எங்கே போய் படித்தார்? அவர் யார்? மீன்காரர். ஆனால் அவரை கொண்டு அற்புதத்தை செய்ய வைக்கலையா? பேதுருடைய நிழல் படட்டுன்னு எத்தனை பேர் வாசலில் கொண்டாந்து ஜனங்களை வைக்கலையா? எனக்கு என்ன அநேக நேரங்களில் நமக்கு தெரியல. நாம் நினைக்க அவர் இருந்தால் தான், இவர் இருந்தால் தான். எவருமே இல்லாட்டாலும் சரி, ஒருத்தர் நமக்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பி, கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே நான் உன்னுடன் இருக்க பயமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவே, அதிசயமாய் நடத்துகிற தேவன்.
22,000 பேர் போயிட்டா 10,000 பேர் இருக்கான். அதையும் சொல்கிறார், ஜாஸ்திப்பா ஜாஸ்தி. நேரம் எங்கே கூட்டு வா, தண்ணிக்குள்ளே இறக்கு. தண்ணிக்குள்ளே இறக்கி முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எத்தனை பேர், நக்கி குடிக்கிறவன் எத்தனை பேர். ஆண்டவருடைய அற்புதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் விசுவாசிக்க உங்களை கொண்டு கூட பெரிய காரியத்தை செய்வார். நாம் நினைக்கிறது என்னென்னா, என்னால் என்ன முடியும், நம்மளால் ஒன்றும் முடியாது, நம்மளால் முடிஞ்சது என்ன உட்கார்ந்துருக்கிறது தான். யாரும் அப்படித்தான் என்னையே பார்த்துன்னு சொன்னாங்க, 2 கண்ணு போயிடுச்சு, என்ன முடியும் உட்கார்ந்துருக்காரு, தாங்க சோத்துக்கு தண்டம் பூமிக்கு பாரம்னா. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கார் வாசிங்க. 10,000 பேர் இருந்தாங்க. அப்ப சொன்னார் கர்த்தர், இன்னும் அதிகம்பா, அவங்களை என்ன செய்ய, தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. நீரூற்றுக்களுக்கிட்ட வந்தா போதாது, தண்ணிக்குள்ள இறங்கணும். ஏன்னா தண்ணீர் கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றீர். பாரும்ல, தண்ணீர்ல இறங்கு பாருனார். அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். அவர்களை பரீட்சை வச்சு செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. அங்கதான் எக்ஸாமினேஷன் நடக்குது. உன்னோட கூட வரலாம் என்று யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். சரி, அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக. நல்லா கவனிங்க, நாய் எப்படித்தான் குடிக்கணும். ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய்க்கு தெரியும். நம்ம ஊர் பழமொழி அது. அதுக்கு எவ்வளோ தண்ணி போனாலும் தச்சு. இந்த இன்னைக்கு நிறையா பேருக்கு மனிதருக்கு அப்படி தான். எவ்வளோ போனாலும் சரி அவன் போல பஞ்சம் தீராது. அதான் இங்கே காட்டுறார், ரொம்ப அருமையாக காட்டுறார். நாய் நக்கி குடிக்கிறது போல அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியா நிப்பாட்டு, குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியா நிப்பாட்டு. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். அப்ப இந்த ரட்சிப்புக்கு தேவை எவ்வளவுதான்? 300. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மிச்சம் எவ்வளவு பேர் என்ன வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை ஒண்ணுக்கு ஆகாதது. என்ன ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இயேசுவாலால் ஆகாதொண்டுண்டோ, இயேசுவாலால் ஆகாதொண்டுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததுண்டுண்டோ, என் இயேசுவாலாகாததுண்டுண்டோ, என் இயேசுவாலாகாததுண்டுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததுண்டுண்டோ. அவரால் எல்லாம் ஆகும், ஆகாது ஒன்றும் கிடையாது. 10,000 பேர் இருந்தாலும் இப்போ 300 பேர் தான் செலக்ட் ஆகிருக்கான். நம்மளும் அப்படி தானே. எத்தனையோ பேர் எக்ஸாமுக்கு போகிறோம், எத்தனையோ வருஷமாக எழுதுகிறோம், எத்தனையோ தடவை எழுதுகிறோம், ஆனால் செலக்ட் ஆகிறது மட்டும் மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம நம்பி போகிறது நம்ம திறமையை, ஆண்டவரை நம்பி போகணும். ஆண்டவரே எனக்காக யாவையும், அதுக்காக ஆண்டவர் வந்து பரீட்சை எழுதுவாரான்னு கேட்காதீங்க. ஆண்டவர் வந்து பரீட்சை எழுத மாட்டார், பரீட்சை தான் வைப்பார். ஆனால் அந்த பரீட்சையில் சேர்றது யாரு? 300 பேரை தனியாக நிப்பாட்டினா மிச்சம் எவ்வளோ பேர்? 9,700. ஆமாம், இந்த 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் முறியடிக்க செய்தார். ஆனால் கிதியோனுக்கு இருந்த சந்தேகம் என்ன தெரியுமா? இவ்வளோ பேர் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். இதான் அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எந்திரிப்பா, நீ எந்திரி, உன் வேலைக்காரன் பூரா இருக்கான்ல அவனை கையில் பிடிச்சிட்டு போ, அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு மட்டும் பாரு. ஒரு அப்பம் போய் மீதியானுடைய கூடாரத்தில் மோதிச்சு. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. மீதியானுடைய கூடாரத்தில் மோதின உடனே அது அப்படியே சாஞ்சி விழுந்துச்சு. அங்கே ஒருத்தன் சொல்லிக்கிட்டு தான், டே இது யாருக்கு தெரியுமா?
கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா எங்கள் தோல்வியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடி. வீறு கொண்டேழு வீர் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். வீறு கொண்டேழு வீர் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். தீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா தீவதேவ அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா எங்கள் தோல்வி வெற்றி கொடி. நம்முடைய தோல்வியெல்லாம் வெற்றி தோல்விதான். அதனால சின்ன சின்ன காரியம் போன உடனே புலம்பிடக்கூடாது. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நான் சொன்ன நேரத்தில் என்ன அறியாம இனி என்ன செய்ய போறோம், இனிமே தான் பெரிய காரியத்தை செய்ய போறோம். ஆமென். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலையும் பெறும், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலையை போல நம்பி இருந்த நம்பிக்கை போயிடும், குன்றுகள் அசையும், ஆனால் மனதுருகும் தேவன் மாற மாட்டார். இங்கே பார்க்குற 300 பேரை நிப்பாட்டினான். கடைசியில் கிதியோனுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? என்னது? மண்பான, தீவட்டி, ஆணை. தீவட்டி, மண்பான, 3 பண்ணுல. அவனுக்கு பலமே கிடையாது ஒருத்தனுக்கும். இங்கே பார்த்தார், மண்பானை எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம்? இந்த மண்ணான மனுஷனுக்கு இது போதாதாங்கிறார். அதுதான் அர்த்தம். ஏன்னா இங்கேருந்து போய் எல்லாரும் நின்று அப்படியே எல்லாம் ஆர்ப்பரிங்கன்னு ஆர்ப்பரிச்சு சொன்னால் பானையை போட்டு டம்முன்னு உடைக்கணும். தீபட்டி வெளிச்சு அப்படி பக்கம் வந்தாலும் கீழே குண்டு வெடிக்குது, மேலே என்னடா தீ வருதுன்னா அத்தனை பேர் ஓடி போயிட்டான். எனக்கு கண்மார்களே, நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் விசுவாசிப்போமா? மண்பானையும் தீவட்டியை வச்சு எப்படி அதுவும் நக்கி குடிக்கிற மக்கள் வீரர்லாம் போயிட்டாங்க. இந்த வீரர்கள் ஒன்றுக்கு ஆகாத வீரர்கள். இவரை வைத்து வாட் கேன் ஐ டூ ஃபார் தட் இன் த பேட்டில் ஃபீல்ட்? ஹவு ஐ எம் கோயிங் டு கெட் அ விக்டரி இன் த பேட்டில் ஃபீல்ட்? இதுதான் கேள்வி. நான் எப்படி வெற்றி வர போகிறேன்? இந்த ஒன்றுக்காகாத வச்சு ஆண்டவர் சார் கொஞ்சம் பேரை கொண்டு கூட நான் ரட்சிப்பேன்ப்பா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தா எப்பேற்பட்ட நிலையிலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். ஏன்னா அன்னைக்கு அந்த அம்மா சொன்னதுதான், எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா யாரும் என்னை நம்பி கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கேன். இந்த 5 லட்சம் கடனை எப்படி கட்டுவேன்னு மாதம் 5000 ரூபா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன்னாங்க. ஆனால் கர்த்தர் அப்படியே கொடுப்பதற்கு ஒரு பர்சனல் லோனுன்னு சொல்லி ஒன்று வந்து, நான் எதிரே பார்க்கல, பேங்கில் SMS வந்துருந்துச்சு. தூக்கிட்டு போய் கேட்டேன், ஆமாம்மா நீங்கள் வாங்கிக்கலாம் தொழிலுக்குன்னாங்க. அப்படியே வாங்கி இன்னைக்கு அடைச்சி இப்போ லோனை கட்டி தொழிலையும் பார்த்து அற்புதமாக நடத்தி வராரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், ஒரு வழியை அடைக்கும் போது இன்னொரு வழி திறக்கும்னு சொன்ன அந்த வார்த்தை விசுவாசிச்சேன், கர்த்தர் நடத்தினார்.
தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை உடைய ஜெபத்தில் வைக்கணும். எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு, இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எங்களுடைய சபை 2 கண்ணு தெரியாத மக்களுக்காக வைக்கப்பட்ட சபை. 2 கண்ணுமே பார்வையில்லாதவங்களுக்கு. ஆனால் எந்த நம்பிக்கையில் சபையில் காணிக்க வர்றது எலக்ட்ரிக் பில் கட்ட கூட இருக்காது, அது கூட இருக்காது. நீங்கள் வேணாலும் வந்து எண்ணி பார்க்கலாம், உங்களை தாராளமாக உங்களை என்ன விடுறேன், நான் ரைட் விடுறேன். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலும் இந்த மக்களும் எப்படியாகிலும் ஐயா தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இவரையும் உட்கார வைத்து சாப்பாடு கொடுத்து வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்து திரும்ப கொண்டு விட்டு வாரந்தோறும் செய்கிற காரியம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்களும் ஏவப்பட்டால் ஒரு நாள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒருவேளை மக்களை கூட்டிகிட்டு வர வாகனத்துக்காக உதவலாம், ஒரு நேரம் உணவுக்காக உதவலாம், ஒரு ஃபியூனரல் காரியத்துக்காக உதவலாம், பார்வையற்றோர் பிள்ளையுடைய கல்விக்காக உதவலாம். அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ கட்டுமான பணி அப்படியே நிற்குது, அதற்கென்று உதவலாம். எப்படி உதவ? இங்கே 2-3 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும், நீங்கள் எது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நான் அதனுடைய விளக்கத்தை சொல்வேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் காலை 10 மணிக்கு மேலே மாலை 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நான் எங்கேயாவது கூட்டத்திலேயோ சபை ஆராதனையிலேயோ இருந்தால் ஒழிய கட்டாயம் எடுப்பேன், பதில் சொல்வேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். If you have a faith in the words of God, really you are going to meet a great miracle in your life, in your family. Not only that, in your higher education. குறிப்பாக தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் நினைவாற்றலையும் கர்த்தர் கொடுங்க. சுகவீனம் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு உதவுகிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற யோவேல் 2:26 படி எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.